இப்போ நம்ம மீசை வந்து எப்படி ஸ்மச் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் மேலேருந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணுங்கள். ஸ்மச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஸ்மச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மீசையோட ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், மீசை வந்து அழகாக அந்த ஷேப் வந்து கொடுக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்மச் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுற அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இதில் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாடி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஞ்ச் பியர்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் பியரை எப்படி ஸ்மச் பண்ணணும் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் டூல்ஸ் வந்து நான் கிளாஸில் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பழகினீங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக டிசைனர் ஆகிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐப்ரோ வந்து எப்படி ஒர்க் பண்ண பாருங்கள். ஐப்ரோ வந்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் நிறையா ரொட்டேஷன் அந்த டூல் வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஒரே ஆங்கிளில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணி பழகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹேர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி இன்னும் டிஜிட்டல் பெயிண்டிங்கில் வேறு என்ன கற்றுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்.